கவுன்சிலிங்லேருந்து வெளியே வரும்போது மனோஜும் ரோஹிணியும் கை கோத்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு ரோஹிணி வேணும் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் அப்படியே அந்த வட்டி அடிச்சிடுறாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து லாயர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து மன உறுதியோட வந்து சொல்லி எனக்கு ரோஹிணி வந்து டைவர்ஸ் வேணும் அப்படிங்கறத வந்து நீ தான் வந்து சொல்லணும். நீ எவ்வளவு உறுதியா இருக்கங்கிறதுலதான் வந்து இந்த கேஸ் நிக்கிறதும் நிக்காம இருக்கதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து இல்ல இல்ல இந்த வாட்டி நான் வந்து எதுவும் வளர மாட்டேன், நான் வந்து தெளிவா இருக்கிறேன், எனக்கு வந்து அவ வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு சரி முத்து, நீயும் மீனாவும் வந்து கவுன்சிலிங் போகும்போது அவ கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு எதுக்கு மேம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி நான் வந்தா போதாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல இல்ல அவங்கதான் வந்தாகணும், ஏன்னா வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கிறது உங்க குடும்பத்துல அவங்க ரெண்டு பேரும் தான் நான் நினைக்கிறேன். இவரு என்னமோ படிச்ச பெரிய அறிவாளி மாதிரி இவர் ரொம்ப ஆர்வப்பலரா இருக்காரு, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க, நீங்க வந்தா வந்து இந்த கேஸ் இங்கேயே முடிஞ்சு போயிடும், டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு ஆமா ஆமா இவன் படிச்ச அறிவாளி மேம், அதனால இவன் வாய வச்சுக்கிட்டுலாம் இவன் சும்மானு இருக்க மாட்டான், இவன் என்ன எத்தனை கவுன்சிலிங் இழுக்க போறானோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து சும்மா நீ இருடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அவர் சொல்றதும் உண்மைதான், நீ வந்து எப்படிதான் இத்தனை டிகிரி வாங்கினியோ, சும்மா புக்கை மட்டும் பரட்டிட்டு வந்திருப்பா போல அப்படின்ற மாதிரி வந்து லாயரும் வந்து சண்டை போடுறாங்க. சரி நாளைக்கு வந்து கவுன்சிலிங் வரணும், வரும்போது வந்து நல்லா உறுதியா வந்து நீங்க சொல்லுங்க, அவ எனக்கு வேணாம் அப்படின்றதுல வந்து நீங்க ரொம்ப உறுதியா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த கேஸ் வந்து உனக்கு வந்து சாதகமா அமையும், இல்லைன்னா வந்து டைவர்ஸ் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புறாங்க. சரி மேம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோம்னா மீனா வந்து இந்தாங்க தின்னூர் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பும் போது, இல்ல இவர் வந்து புதுசா ஒரு வேன் வந்து வாங்கியிருக்காரு, அதுக்காக தான் நாங்க வந்து கோயில் போனோம், அது பிரசாதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டிரைவர் என்ன ஓட்டினாலும் டிரைவர் தானே, இதுல என்ன பெருசா இருக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டா வந்து அண்ணாமலையும் வந்து வராது. என்ன மீனா இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல அம்மா லாயர் வர சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, யார் யாரோ சொல்றத வச்சுக்கிட்டு நீனும் கேட்டுக்கிட்டு நீயும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, இந்த மாமாவுக்காகனாச்சும் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, உங்களுக்காக தான் மாமா நான் வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது, எனக்கு வந்து நீங்க மாமா இல்ல அப்பா மாதிரி தானே, நீங்க அப்படித்தானே என்ன நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா சரி என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்லப்பா, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வேன் வந்து வாங்கி கொடுத்தாரு, டியூல தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மாசம் மாசம் அமௌண்ட் கட்டிட்டா போதும்பா, நிறைய சவாரி இனிமே வரும், நல்லா வந்து சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, நீ நல்லதுன்னு நினைச்சா அதனால உனக்கு நல்லதாவே நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரம் முன்னேறுவீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சரி என்னடா ஆச்சு மனோஜுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவுன்சிலிங்க்கு வந்து எங்களையும் வர சொல்லியிருக்காங்கப்பா, ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்து நானும் மீனாவும் வந்து கவுன்சிலிங்க்கு சேர்ந்து வரணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா ரொம்ப சந்தோஷம், நீ வந்து கொஞ்சம் பக்கத்துல இருந்தாதான் அவன் கொஞ்சம் தெளிவானாச்சும் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரி மாமா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து மீனா வந்துடுறாங்க. அந்த பக்கம் வந்து மனோஜ் எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து வர வழியிலே வந்து சத்யாவும் ரேகாவும் ஹக் பண்ணிட்டு போறதை வந்து இவங்களே வந்து பாத்துடுறாங்க. இவன் பாரு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, முத்து வந்து விடு, அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சாதாரணமா விடுறாரு. இல்ல இல்ல அந்த பொண்ணோட அப்பாட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையே லவ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், அவங்க அப்பாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. விடு, அந்த பொண்ணு தானே லவ் பண்ணது, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க, இதுல என்ன இருக்கு, நீ என்னமோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல இவன் செய்யறது வந்து ரொம்ப தப்பா தெரியுது, இவனை நம்பிதான் எங்க ஃபேமிலியே இருக்கு, இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மீனா ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. விடும் மீனா, இதுல என்னமா இருக்கு, சின்ன ஜெயிச்சுக்கான் இருந்துட்டு போகட்டும் இது அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சமாளிக்க தான் பாக்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு போறாரு. மறுநாள் வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. கவுன்சிலிங்க்கு வரும்போதே முத்து வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ என்னதான் வாயத்தை வந்து ஏதாச்சும் சொல்ல வந்தாலும் நீ வந்து எதுவுமே சொல்லிடாதா, அமைதியாவே இரு, அவ என்ன வேணா சொல்லிக்கட்டும், நீ வந்து எதுவுமே வாயத்தை வந்து சொல்லிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நான் படிச்சவன் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து இன்னமும் மனோஜ் ரொம்ப சீன் போட்டுட்டு தான் இருக்காங்க. சரின்ட்டு இங்க கவுன்சிலிங்க்கு வரும்போது உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்தோம்னா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் இவளோட தம்பி, இது வந்து என் மனைவி அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்றாரு. இவளை வந்து கேட்கும்போது உங்க கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க என் கூட யாரும் இல்ல,
நான் தனியா தான் வந்திருக்கேன், என் பையன் வந்திருக்கான், அவன் வெளியே உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்க பையனா உங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல என்னோட முதல் ஹஸ்பண்டோட குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்க சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் வந்து இல்லைங்க இவ கூட எனக்கு வாழ விருப்பம் கிடையாது, இவள்கிட்ட வந்து நிறைய பொய் இருந்திருக்கு, என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், சொல்லியிருந்தா நான் வந்து மன்னிச்சிருந்திருப்பேன், அவ சொல்லாமே இருந்துட்டா, நாங்களாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவ சொல்லவே இல்லை, அதனால வந்து எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லை, இவ எப்போதுமே ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு கொடுப்பாங்கிறதுல தான் இருக்கேன் நானு, எனக்கு இவளோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மனோஜ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி உடனே தான் ஆக்டிங் வந்து எடுத்து விடுறாங்க. என்ன மனோஜ், நான் வந்து உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன், நீயும் நானும் எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், எவ்வளவு ஆசையா வாழ்ந்தோம், எவ்வளவு ஆசையா நம்ம பிசினஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து சொல்லாம ஏதோ சும்மா ஏதோ ஒரு பொய்யுக்காக வந்து நீ என்னை விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ற, இது ரொம்ப தப்பு மனோஜ் அப்படின்னு வந்து அழுது சொல்றாங்க. அவங்களும் வந்து என்னங்க இப்படி இறக்கமே இல்லாம அப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, சரி நீங்க எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க, யார் சொல்லி இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மனோஜ். இது என்னோட முடிவு தாங்க, இவ வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருந்திருக்காள்ல, எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தது, இது எல்லாத்தையும் மறைச்சு என் கூட கல்யாணம் பண்ணியிருந்திருக்கா, இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையோட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் இவளோட வாழ்றதுல வந்து எங்க அம்மாவுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் விட்டுறாங்க. உடனே வந்து இதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல முத்து வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மை தானடா, நம்ம அம்மா மட்டும் எப்படி இவங்களை ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே மாமியார் கொடுமையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மை, ஆமாங்க எங்க மாமியாரும் கொடுமை தான் பண்றாங்க, முக்கியமா வந்து நானும் இவனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா வந்து இவங்க அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான், அது மட்டும் இல்ல எனக்கு டைவர்ஸ் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் கூட எனக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் இவன் கிரியேட் பண்ணி என்னை வந்து டைவர்ஸ் பண்ண வைக்கணும்னு பாத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டையே ஏவி விட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசி அவன் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி போன்ல ரெக்கார்ட் பண்ண விட்டு அதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி எனக்கு டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், அதை என் கேரக்டரையே கொச்சப்படுத்த நினைச்சிருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு கவுன்சிலிங் வந்தாங்க. என்னடா இப்படி ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படிங்க சொந்த பொண்டாட்டி வந்து ஒரு கேரக்டர்லெஸ்லாம் வந்து உங்களால பார்க்க முடியுது, எப்படி கிரியேட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே தப்பு பண்ண மாதிரி கிரியேட் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லங்க அப்படிலாம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தா அதான் அப்படி பண்ணனாலும் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து ஒத்துக்கிறான். மனோஜ் வந்து இந்த மாதிரி சொல்லவும் முத்து வந்து தலையில அடிச்சுக்கிறான். இல்ல சார், அது வந்து எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணனானே ஒழிய அந்த மாதிரி எண்ணத்துல அவன் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சார் நீங்க தான் வந்து சொல்றீங்க அப்படி எண்ணத்துல இல்லைன்னு, ஆனா இவர் வந்து ஒத்துக்கிறாரே அப்படின்ற மாதிரி வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே வந்துட்டு மீனா வந்துட்டு இல்ல இவங்களும் அவ்வளவு தப்பு பண்ணியிருந்திருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப மைண்ட் டார்ச்சர் பண்றாங்க, அதனால எப்படியாச்சும் இவதுல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான், அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு அவங்க வந்து மழுப்பி பேசினாலும் உண்மையை வந்து உளறிடுறான். பாருங்க சார், அவங்க வந்து போய் சொல்லி இப்படி மாத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க சார், ஆனா இவரு பாருங்க எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு, இப்போ இது ஒரு வெள்ளந்தியா இருக்கிறதுனாலதான் சார் எல்லாரும் ஏமாத்தி எனக்கு எதிர்ப்பாரா திருப்புறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இதோ ஒரு காரணம் காட்டி வந்து ரோஹிணி வந்து பேசுறாங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வருது, நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது மீனா வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்க கவுன்சிலிங்ல இருக்கால, நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போங்க, இவங்க 2 பேருக்கு தானே கவுன்சிலிங், இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இங்க வந்து கிறிஷ் வந்து உட்காந்துருக்காங்க. கிறிஷ் கூட வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அத சிசிடிவி கேமரா வழியா வந்து பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் வந்து உங்க பையன் கூட எவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, எங்க ஃபேமிலி கூட வந்து அவன் நல்லா அட்டாச்சுங்க, ஆனா வந்து இவருக்கு தான் வந்து இவருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா சொன்னதுனால இவரை வந்து என் ஃபேமிலி கூட மொத்தமா வந்து அவன் அட்டாச் ஆவான், எல்லாமே வந்து அவர் கூட நல்லா பேசுவான் பழகுவான், இவரும் வந்து நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு, ஆனா வந்து திடீர்னு அவங்க அம்மா வந்து சொன்னதுனால அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாரு. முன்னாடி ஒரு நாள் கூட ஷோரூமுக்கு போய் வந்து ரிப்போர்ட் கார்டு காமிச்சு சைன் வாங்குறதுக்காக கிறிஷும் நானும் வந்து ஷோரூமுக்கு போயிருந்தோம், அங்க கூட எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே வந்து எங்க அத்தா சொன்னதுனாலதான் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஆள் மனசுக்குள்ள நான் இன்னமும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மனோஜ் என்னை ஏத்துக்க மனோஜ் என்னை ஏத்துக்க மனோஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. ரோஹிணி நீ சும்மா நிறு, நீ என்னை ஏமாத்த பாக்குற, என்னை விடுறி அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோடனே வந்து இவ போய் ஒரு செவுத்துல முட்டி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோடனே வந்து கோர்ட்ல இருக்கவங்களாம் வந்து
வந்து இவங்க தான் வந்து கொடுமை பண்றான் போல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எழுதி வச்சிடறாங்க, நோட் பண்ணி வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும் போதே 2 பேரும் தகராறு பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு அடிச்சிட்டாரு இவரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்ப ஒண்ணு நீங்க சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அப்படி இல்லையா ரோஹிணி வந்து சொல்றாங்க, இப்பயே என்னை ஏத்துக்க மனோஜ், நான் வந்து உன் கூடவே வந்துடுறேன், இல்ல நீ ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. ஏன் என்ன மிரட்டி பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீங்க வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் மெம்பர்ஸ்ட கேட்கும் போது, ஆமா சார் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்க 2 பேரும் இப்படியே ஸ்மூத்தா போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை ஆகாது, இல்லாட்டி நீங்க வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மனோஜ் உடனே பயந்துகிட்டு இல்ல சார் நான் இவ கூடயே வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மனப்பூர்வமா இவங்களை ஏத்துக்கிறீங்களா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற வந்து கேட்கும்போது, இல்ல சார் இவன் வந்து என் மேல எவ்வளவு லவ்வா இருக்கான்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு எப்போதுமே வந்து ரோஹிணி மட்டும் போதும், இனிமே வந்து எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ரோஹிணி கூடயே வாழ்ந்துக்கிறேன், கிறிஷ் தான் என் பையன், நான் அவன் கூட வாழ்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோத்துட்டு வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு வந்து முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, அவ கையை கோத்துட்டு நீ என்னடா இவ்வளவு சந்தோஷமா வர அப்படின்னு வந்து சொல்லும் போது, நீங்களாம் தாண்டா தப்பா அட்வைஸ் பண்ணி என்னையும் ரோஹிணியையும் பிரிஞ்சுட்டீங்க, நான் இனிமே ரோஹிணி கூட தான் வாழ்வேன், நீங்களாம் எனக்கு யாரும் வேணாம், அவ என் மேல எவ்வளவு அக்கறையா எவ்வளவு லவ்வா இருக்கா தெரியுமா, அவ என்ன ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் என் கூட வாழ்ந்தது பூரா வந்து உண்மையாதான் இருந்தா, எனக்கு அந்த உண்மை மட்டும் போதும், அவ பாஸ்ட் எனக்கு வேணாண்டா, நான் வந்து இந்த முடிவு தான் என் முடிவு, நீ வந்து அம்மாட்ட சொல்லிடு, நான் இனிமேல் வீட்டுக்கும் வரமாட்டேன், நான் ரோஹிணி கூட தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதோட இந்த சீரியல் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.